அண்ணா எனக்கு தெரியலீங்கண்ணா, உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வாழ்க்கையில நியூஸ் பேப்பர் படிக்கிறாரா, டிவி பாக்குறாரா, ஏதாச்சும் கூட இருக்கக்கூடிய செக்ரட்டரிட்ட ஏதாச்சும் கேட்கிறாரா, காது கொடுத்து எனக்கு டவுட்டா இருக்கு. நான் பொதுப்படையா பேசுற கருத்துக்கு நான் பதில் சொல்றேங்கன்னா, நான் மைக்கில பேசுற கருத்துக்கு பதில் சொல்றேங்கன்னா, பனிப்போர், கோல்டு வார், ஹாட் வார் அதெல்லாம் ஒண்ணும் கிடையாதுங்கன்னா. நான் எல்லா இன்னைக்கு பாருங்க, எங்க பத்திரிகை இந்த மாவட்ட தலைவர் அவங்க, பொதுச்செயலர் அவங்க, அண்ணா இங்க வந்து இந்த டீலை பத்தி பேசுறாங்க, பேசுறோம். நேரா இங்கிருந்து பழனி போய் பழனியில மாவட்டமாக அறிவிக்க சொல்லக்கூடிய போராட்டத்துல பங்கேற்கிறேன். கட்சி வேலை தான் செய்யறேன், சொல்லக்கூடிய வேலையெல்லாம் செய்யறேன். ஆனால் பத்திரிகை நண்பர்களுக்கும் கூட என்னுடைய அன்பான வேண்டுகோள், இந்த தேர்தல் காலம்ங்கிறனால நீங்களும் ரொம்ப சுறுசுறுப்பா இருக்கிறீங்க. எப்பவுமே பத்திரிகை நண்பர்கள் சுறுசுறுப்பா தான் இருப்பீங்க. தேர்தல் காலத்துல இன்னும் சுறுசுறுப்பா இருப்பீங்க. செய்தி சேகரிக்கணும், நிறைய கமெண்ட் வேணும், ஃபீட்பேக் வேணும், பைட் வேணும். அதனால இன்னும் 40 நாள் இருக்கலங்க. எல்லா கேள்விக்கு இன்னைக்கே பதில் சொல்ல வச்சிட்டீங்கன்னா அடுத்த 40 நாட்கள் எப்படி உங்களுக்கு சுவாரஸ்யமா கொண்டு போவீங்க? கடைசி கேள்வி எடுத்துக்கலாம் அண்ணா, நான் மறுபடியும் சொல்லுங்கண்ணா. அண்ணா எனக்கு தெரியலீங்கண்ணா, உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வாழ்க்கையில நியூஸ் பேப்பர் படிக்கிறாரா, டிவி பாக்குறாரா, ஏதாச்சும் கூட இருக்கக்கூடிய செக்ரட்டரிட்ட ஏதாச்சும் கேட்கிறாரா, காது கொடுத்து எனக்கு டவுட்டா இருக்கு. எந்த சிறுபான்மை மாணவர்களுக்கு கொடுக்கக்கூடிய எந்த ஊக்கத்தொகையை பாரதிய ஜனதா கட்சி நிறுத்தி இருக்குன்னா, இன்னைக்கும் ரெக்கார்டு படி பார்த்தா 10 ஆண்டுகள் யூபிஐ விட 12 ஆண்டுகள் என்டிஏல தான் சிறுபான்மை மாணவர்களுக்கு அதிகப்படியான ஊக்கத்தொகை போயிருக்கு. எந்த ஊக்கத்தொகையை நாங்க எங்க நிறுத்திருக்கோம்? எங்கேயுமே நிறுத்தல. ஹஜ் சப்சிடி அதிகமாயிருக்கு. சிறுபான்மையருக்கு என்னெல்லாம் ஒரு அரசாக செய்ய முடியுமோ எல்லாத்தையும் நம்ம செஞ்சிருக்கோம். மேடைக்கு மேடை பொய் சொல்லக்கூடிய காரம் ஆரம்பிச்சிருச்சு. உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் என்ன நிறுத்திருக்கோம் சொன்னார்னா பதில் சொல்றேன். எதுவுமே இல்லாம சிறுபான்மையர் வாக்கு வங்கி அவங்க கிட்ட வேணுங்கிறதுக்காக பாரதிய ஜனதா கட்சியின் மீது அபாண்டமான குற்றச்சாட்டை ஏன் வைக்கணும்? சரி, இந்த 5 வருஷத்துல திமுக சிறுபான்மையருக்கு என்ன பண்ணிருக்குன்னு வெள்ளை அறிக்கை அவங்க கொடுக்கட்டும். 5 ஆண்டுகள்ல சிறுபான்மையர்னு கூரை மேல இருந்து முதலமைச்சர் கத்துறாங்க. நீங்க சிறுபான்மையருக்கு 5 வருஷத்துல என்ன பண்ணிக்கீங்கன்னு சொல்லுங்க. அதே நேரத்துல பெரும்பான்மை சமுதாயமாக இருக்கக்கூடிய இந்து சமுதாயம் உட்பட பெரும்பான்மை சமுதாயத்திற்கு என்ன பண்ணிருக்கீங்கன்னு சொல்லுங்க. யாருக்கும் எதுவுமே செய்யல. ஆனா சிறுபான்மை வாக்குக்காக வெறும் பொய்யையும் பொருளையும் மட்டும் கிளப்பக்கூடிய ஒரு வேலையைத்தான் உதயநிதி ஸ்டாலின் செய்யறார். டீயும் காஃபி எப்படின்னா ஒண்ணு ஆக்குறது? அண்ணா இல்ல இல்ல அண்ணா, பழனி போராட்டம் 2-3 போராட்டம் நடந்திருக்கு. இன்னைக்கு நடக்கக்கூடிய போராட்டம் என்பது எல்லா அரசியல் கட்சிக்கும் சொல்றோம். எய்தர் திமுக நீங்க தேர்தல் வாக்குறுதி கொடுத்ததை நிறைவேற்றி பழனிய மாவட்டமா அறிவிங்க, அல்லது எல்லா அரசியல் கட்சியும் உங்க மேனிபெஸ்டோல கொண்டு வாங்க. ஜெயிச்ச உடனே அந்த அரசியல் கட்சி பழனிய மாவட்டமா டிக்ளேர் பண்ணு. அதற்கான கவன ஈர்ப்பு போராட்டம் இன்னைக்கு நடக்க இருக்கு. நன்றிங்க. எல்லா கேள்விக்கு இன்னைக்கு பதில் சொல்லிட்டு அப்புறம் நாளை காலையில சுவாரஸ்யம்.